ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்குமே ஹாப்பி மார்னிங். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இன்றைக்கி என்னோடய வெயிட் வந்து பார்த்திங்கன்னா 67.2 kg இருந்தது. நம்ம சப்ஸ்கிரைபர்ஸ் நிறைய பேர் டெய்லியுமே விலாக் போடுங்கக்கான்னு சொல்லி ரொம்ப ஆசையாக கேட்குறீங்க. என்னால் முடிஞ்ச அளவுக்கு குட்டி குட்டி விலாகாக ஆட் பண்ணலாமேன்னு சொல்லிட்டு தான் இந்த வீடியோ வந்து நான் அன்றைக்கி மேக் பண்ணியிருக்கேன். இன்றைக்கி வந்துட்டு வெள்ளிக்கிழமை காலையில், வியாழக்கிழமை அன்றைக்கி செம்ம மழை பெஞ்சிருந்ததாக சொல்லி ஷார்ட்ஸ் வீடியோவில் அப்லோட் பண்ணியிருப்பேன் இல்லையா. ஸோ பால்கனி ஃபுல்லாக செடியில் அந்த மண்ணெல்லாம் வெளியே தெரித்து விழுந்துருச்சு. ஸோ அதெல்லாம் வந்து கம்ப்ளீட்டாக கூட்டி விட்டால் தான் அதுக்கப்புறம் நம்ம பால்கனி வந்து யூஸ் பண்ண முடியும். ஸோ காலையில் எந்திரிச்சோடனே வெயிட் செக் பண்ணிவிட்டு பால்கனியை கம்ப்ளீட்டாக க்ளீன் பண்ணதுக்கப்புறம் தான் கிச்சனுக்குள்ளேயே போயிருந்தேன். வியாழக்கிழமை மத்தியானத்துலேருந்தே பார்த்திங்கன்னா பையனுக்கு வந்து செம்ம ஃபீவர் ஆகிடுச்சு. ஸோ அன்றைக்கி ஈவினிங் வந்து டாக்டர்கிட்ட கூட்டிகிட்டு போயிட்டு வந்திருந்தோம். ஸோ வர வழியிலே வந்துட்டு தோசை மாவும் வாங்கிட்டு வந்துட்டோம். அன்றைக்கி நைட்டும் அதே தோசை மாவு தான், இன்றைக்கி காலையிலையும் சேம் தோசை மாவு தான். நைட்டு அரைச்ச தேங்காய் சட்னி இருந்தது, கூடயே வந்து கொஞ்சம் தக்காளி சட்னி அரைச்சிக்கலான்னு சொல்லி எடுத்து வச்சுட்டு இருந்தேன். நம்ம சப்ஸ்கிரைபர்ஸ் நிறைய பேர் கேட்குறது வந்து பார்த்திங்கன்னா, எப்படி கிரேவிங்ஸ் வந்து கண்ட்ரோல் பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு, அதுக்கப்புறமா எப்படி உங்களை நீங்களே மோட்டிவேட் பண்ணிக்கிறீங்கன்னு சொல்லிட்டு நிறைய பேர் கேட்டிருந்தீங்க. எப்படி வந்து கிரேவிங்ஸ் கண்ட்ரோல் பண்ணுறேன் அப்படிங்கிறத ஃபஸ்ட்டு பார்த்துடலாம். நான் வந்து ஒரு 2 வருஷமாகவே வெயிட் லாஸ்ன்னு சொல்லி ஓடிட்டே தான் இருக்கேன். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ வந்துட்டு நான் ஒரு 15 நாள் வந்து நல்லா ஒர்க் அவுட்லாம் பண்ணி டயட்லலாம் இருப்பேன். அதுக்கப்புறம் ஏதாச்சும் ஒரு ரீசன் வந்துடும், அதை வந்து பிரேக் பண்ணிடுவேன். ஸோ இப்படியே வந்துட்டு 2 வருஷமாக போயிடுச்சு. இந்த மாதிரி பிரேக் எடுத்து பண்ணும்போது நம்ம பாடி ஃபஸ்ட்டு வீக் ஆகும். அதுக்கப்புறம் வந்துட்டு நமக்கு டைமும் வேஸ்ட் ஆகும். ஏன்னா தனியாக நமக்குன்னு குக் பண்ணுவோம், எல்லாமே செய்வோம். அதே மாதிரி நம்ம ஃபேமிலியில் இருக்கிறவங்களும் நமக்காக சஃபர் பண்ணுவாங்க. நம்மளோட டென்ஷன் எல்லாம் அவங்கள்ட்ட தான் காட்டுவோம். ஸோ இந்த மாதிரிலாம் நிறைய பாடம் கற்றுக்கிட்டு இப்போ வந்து அட்டஸ்டச்சாக முடிக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் நான் வந்து கிரேவிங்ஸ்லாம் கண்ட்ரோல் பண்ணி ப்ராப்பராக வந்து வெயிட் லாஸ் இப்போ பண்ணிகிட்ருக்கேன். இதுக்காக வந்து நம்ம வாரத்தில் ஒரு நாள் வந்து கண்டிப்பாக சீட்டை வந்து எடுத்துக்கலாம், ஏதாவது ஒரு டைம். நான் வந்து என்ன சீட் எடுத்துக்குவேன்னு பார்த்தீங்கன்னா, தந்தூரி சிக்கன் வந்து பட்டர் கம்மியாக போட சொல்லி கடையில் வாங்கி சாப்பிடுவேன். ஸோ அது வந்து என்னோடய சீட்டை நான் வீக்லி ஒன்ஸ் வந்து எடுத்துக்குவேன். அண்ட் எப்படி இந்த வெயிட் லாஸில் இவ்வளோ மோட்டிவேட்டடாக இருக்கேன் அப்படிங்கிறதுக்கு வந்துட்டு ஒரு 3 மோட்டிவேஷன் வந்து எனக்கு நானே செட் பண்ணி வச்சுருக்கேன். ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா, நீங்கள் தான் கண்டிப்பாக இத்தனை பேர்கிட்ட வந்து நான் சொல்லியிருக்கேன் நான் வந்துட்டு வெயிட் லாஸ் பண்ண போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு. ஒருவேளை நான் இடையில பிரேக் பண்ணாலும் நீங்கள் என்னை வந்து கண்டிப்பாக கேட்பீங்க, என்ன ஆச்சு, ஏன் வெயிட் லாஸ் பண்ணலக்கா அப்படின்னு சொல்லிட்டு. நம்ம வந்து நம்மளோட கோலை வந்துட்டு ஒரு 4 பேர்கிட்ட சத்தமாக சொன்னோம் அப்படின்னா அவங்க திரும்ப வந்து கேட்பாங்க அப்படிங்கிறதுக்காகவே நம்ம அதை வெறித்தனமாக பண்ணி முடிப்போம். ஸோ இது வந்துட்டு உண்மையிலே வந்து சூப்பராக ஒர்க் அவுட் ஆகும். நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். அண்ட் செகண்ட் மோட்டிவேஷன் வந்து பார்த்திங்கன்னா, நான் வந்து ஹெல்த்தியாக இருக்கணும், நான் வந்து ஃபிட்டாக இருக்கணும், என் பையனுக்கு வந்து ஈடு கொடுத்து என்னால் ஓட முடியணும், எனக்கு ஒரு 50 வயசு இருக்கும் போது பார்க்குறதுக்கு ஒரு 30 வயசு மாதிரி தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லி நான் நினச்சிக்குவேன். அண்ட் முக்கியமான விஷயம் வந்து பார்த்திங்கன்னா, நம்மளை நாமே வந்து லவ் பண்ணணும். ஸோ இதெல்லாம் பண்ணோம் அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக நமக்கு வந்து மோட்டிவேஷன் வந்து கிடச்சிரும். அண்ட் தேர்ட் வந்து பார்த்திங்கன்னா, ஒரு நெகட்டிவ் மோட்டிவேஷன் தான். ஃபார் எக்ஸாம்பிள் வந்து நான் இப்போ ஒரு 6 மாதத்துக்கு முன்னாடி எங்கள் ரிலேட்டிவ் ஒரு மேரேஜ்க்கு வந்து போயிருந்தேன். ஸோ அங்கே வந்துட்டு எங்களோட க்ளோஸ் ரிலேட்டிவ் தான் அவங்க. அப்போ வந்து நான் ஒரு 74 kg கிட்டே இருந்தேன். ஆப்வியஸாக நம்ம 74 kgயில் இருக்கும் போது சாரீ கட்டியிருந்தோம், அதுவும் பட்டு சாரீ கட்டியிருந்தோம் அப்படின்னா மடிப்பு வைக்கிறப்போ வயிறு வந்து பெருசாக தான் தெரியும். அப்போ அவங்க என்னை பார்த்துட்டு என்கிட்ட வந்துட்டு, நீ ப்ரெக்னெண்ட்டாக இருக்கியா அப்படின்னு சொல்லி கேட்டாங்க. ஸோ அடுத்த கொஷின் வந்து பார்த்திங்கன்னா, கை ஏன் இவ்வளோ குண்டாக இருக்குது உனக்கு அப்படின்னு சொல்லி கேட்டாங்க. இவங்களாச்சும் பரவாயில்ல நேரில் கேட்டாங்க. இன்னும் ஒரு சிலர் வந்து பார்த்திங்கன்னா, நல்லா குண்டாயிட்டியே, இப்போ தான் நீ அழகாக இருக்க பார்க்குறதுக்கு அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. ஸோ இதெல்லாம் தான் வந்து பார்த்திங்கன்னா என்னோடய நெகட்டிவ் மோட்டிவேஷன். கண்டிப்பாக இந்த மாதிரியான ஆட்கள் வந்து எல்லார் வாழ்க்கையிலையுமே டெய்லி பேசிஸ்லேயே இருப்பாங்க. பட் இவங்கெல்லாம் இருக்கணும், அப்போ தான் வந்து நம்ம மோட்டிவேட் ஆகி நம்ம மேலும் மேலும் வளர்ந்து போக முடியும். பட் நான் ஒரே ஒரு விஷயம் மட்டும் இந்த வீடியோவில் சொல்லிக்கணும்னு நினைக்கிறேன். ஸோ நீங்கள் யாரையாச்சும் பார்க்குறீங்க அப்படின்னா ஒரு க்யூட்டான ஸ்மைல் அவங்களுக்கு கொடுங்க. நீங்கள் எப்படி இருக்கீங்க, நல்லா இருக்கீங்களா அப்படின்னு சொல்லி கேளுங்க. அதை விட்டுட்டு நீ ஏன் குண்டாக இருக்க, ஒல்லியாக இருக்க, உனக்கு குழந்தை இல்லையா, உன் குழந்தை இன்னும் பேசலையா, நடக்கலையா, இப்படிலாம் வந்து அவங்க மேலே கொஷின்ஸ் வந்து த்ரோ பண்ணாதீங்க. கொஷின்ஸ் கேட்கும் போது உங்களுக்கு வந்து ஹாப்பியாக இருக்கும், பட் ஆப்போசிட்டில் இருக்கிறவங்களுக்கு எந்த அளவுக்கு வலிக்கும் அப்படிங்கிறத சொல்லவே முடியாது. ஸோ அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், இதெல்லாம் தான் என்னோடய மோட்டிவேஷன். இப்போ வந்து நம்ம விலாகை வந்து கண்டினியூ பண்ணலாம். வியாழக்கிழமை ஈவினிங்லேருந்தே பார்த்திங்கன்னா பையனுக்கு 101 அந்த மாதிரி ஃபீவர் வந்து இருந்துகிட்டே இருந்தது. என்ன தான் டானிக் கொடுத்தாலும் அது கொஞ்சம் நேரம் குறையுது, மறுபடியும் ரைஸ் ஆயிடுது. அப்படிங்கிறனால டாக்டர்கிட்ட வந்து போயிடலான்னு சொல்லிட்டு ஈவினிங் போயிருந்தோம். இப்போ வந்து காமனாக ஃப்ளூ வந்து இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருந்தாங்க. இந்த ஃபீவர் வந்து ஒரு 4-5 நாளைக்கு கண்டினியூஸாக இருந்துகிட்டே தான் இருக்கும், ஒன்றும் பயப்பட வேண்டாம்னு சொல்லியிருந்தாங்க. இன்றைக்கி காலையிலேயே அவனுக்கு 101.6 கிட்ட ஃபீவர் இருந்தது. சரி கொஞ்சம் நேரம் தூங்குவான் டானிக்லாம் குடித்ததுக்கு அதுக்குன்னு சொல்லி பார்த்தா, நான் எப்போ முழிச்சு வந்தேனோ என் கூடயே சேர்ந்து முழிச்சு வந்துட்டான். பட் எனக்கு வந்து அன்றைக்கி சுத்தமாக வாக்கிங் ஒர்க் அவுட் எதுவுமே வந்து பண்ண தோணவே இல்லை. ஏன்னா பிள்ளைங்களுக்கு வந்து உடம்பு முடியல அப்படின்னா நமக்கு வந்து எதுவுமே வந்து ஓடாது. அன்றைக்கி வேறு அவன் ஸ்கூலில் பேரண்ட்ஸ் டீச்சர்ஸ் மீட்டிங் வந்து வச்சுருந்தாங்க, டேர்ம் 3க்கானது.
அன்றைக்கி அவனுக்கு ஃபீவருங்கிறனால எனக்கு கூட்டிகிட்டு போக விருப்பமே இல்லை. பட் அவன் வந்துட்டு இந்த சண்டே அவனுக்கு பர்த்டே வருது இல்லையா, ஸோ அவங்க மேம்க்குலாம் வந்து சாக்லேட் கொடுக்கணும், அவன் ஃப்ரெண்ட்ஸுக்கெலாம் சாக்லேட் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தேன். ஃபீவர்னால கொஞ்சம் டல்லாக தானே இருந்துகிட்ருக்கான். சரி அவங்க மேம் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரையும் பார்த்தா கொஞ்சம் ரிஃப்ரெஷிங்காக ஹாப்பியாக இருப்பான் அப்படின்னு சொல்லிட்டு அவனையும் கூட்டிகிட்டு தான் வந்து அன்றைக்கி 3 பேருமே சேர்ந்து தான் போயிருந்தோம். வழியிலே ஒரு சூப்பர் மார்க்கெட்டில் சாக்லேட்ஸ்லாம் வந்து எடுத்துக்கலான்னு சொல்லிட்டு நான் 10 ருபீஸ் கிட்கேட் வந்து ஒரு 10 கிட்கேட் கிட்டே எடுத்திருந்தேன். பட் அவன் வந்து அவங்க மேமுக்கு பெரிய சாக்லேட்டாக தான் எடுக்கணும்னு சொல்லி ரொம்ப நேரமாக தேடிட்டே இருந்தான். நான் வந்து இந்த ஃபெரோரோ ரோச்சர் கொடுக்கலாமாடான்னு சொல்லி கேட்டேன். பட் அது வேண்டான்னு சொல்லிட்டு அந்த டைரி மில்க் தான் வந்து வேணும்னு சொல்லி கேட்டிருந்தான். ஸோ அதுவே வந்து கொடுத்துட்டு வீட்டுக்கு வந்து வந்தாச்சு. வீட்டுக்கு வரும்போதே அவனுக்கு ஃபீவர் வந்து நல்லாவே குறைஞ்சிருந்தது. ஸோ எனக்கு கொஞ்சம் ஹாப்பியாக இருந்தது. சரி இப்போ ஒர்க் அவுட் பண்ணி முடிச்சிடலாம், ஈவினிங் வந்து வாக்கிங் போய்க்கலாம் அப்படின்னு சொல்லி நினச்சிட்டு யோகா மேட்டை வந்து எடுத்து போட்டிருந்தேன். அப்போ பார்த்தீங்கன்னா நான் பண்ணுற பிளாங்க்லேருந்து க்ரன்ச்சஸ் வரைக்கும் எல்லாத்தையுமே அப்படியே பண்ணிகிட்டு இருந்தேன். எப்பட்றா அப்படிங்கிற மாதிரி எனக்கே இருந்தது. ஸ்கூலுக்கு ஒரு 8:30க்கெலாம் போயிட்டு 9:30க்கெலாம் வீட்டுக்கு வந்துட்டோம். எனக்கு பிரேக்ஃபாஸ்ட் வந்துட்டு பாசிப்பயிறு சுண்டல் வந்து வேக வச்சுட்டு போயிருந்தேன். ஸோ அதை வந்து தாளித்து சாப்பிட்ருந்தேன். இதுதான் என்னோடய மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட். ஹஸ்பண்டுக்கும் பையனுக்கும் நான் காலையில் 8:30க்கு கிளம்பும் போதே தோசையும் கார சட்னியும் பண்ணி ஊற்றி கொடுத்துட்டு அவங்களாம் ஆல்ரெடி சாப்பிட்டுட்டாங்க. நம்ம வந்து எவ்வளோ வேலை இருந்தாலும் ஹாப்பியாக வந்து ஓடிட்டே இருப்போம், அடுத்தடுத்த வேலையை கடகடன்னு பார்த்துட்டே இருப்போம். பட் வீட்டில் யாருக்காவது உடம்பு சரியில்லை அப்படின்னு சொன்னால் அப்படியே டவுன் ஆகி உட்காந்துருவோம். ஸோ அதே மாதிரி தான் நானும் சுத்தமாக இன்றைக்கி வேலை பார்க்க தோணவே இல்லை. அண்டு லஞ்சுக்கும் வந்து எதுவுமே ப்ரிப்பேர் பண்ணலை. டாக்டர் வந்து பையனுக்கு கஞ்சி தான் வந்து கொடுக்க சொல்லியிருந்தாங்க. எனக்கு வந்து நான் ஏபிசி ஜூஸ் ப்ரிப்பேர் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லி பிளான் பண்ணியிருந்தேன். என் ஹஸ்பண்ட் வந்து மேகியே போதும் அப்படின்னு சொல்லிட்டாங்க. மேகி வந்து போன மந்த் இதே டைமில் சாப்பிட்டது தான். ஸோ இந்த மந்த்துக்குரிய கோட்டா வந்து செஞ்சு கொடுத்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு செஞ்சுட்டேன். ஈவினிங் ஸ்நாக்ஸுக்கு வேர்க்கடலை வந்து ஊற வச்சுட்டு எனக்கு ஏபிசி ஜூஸ் வந்து ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருந்தேன். ஏபிசி ஜூஸ் வந்து நான் என்னோட மெத்தடில் எப்படி பண்ணுவேன்னு வந்து சொல்லிடுறேன். நான் மிக்ஸி ஜாரில் ஒரு பாதி ஆப்பிளை வந்து ஃபஸ்ட்டு நல்லா அரைச்சிட்டு அது ஒரு டம்ளரில் ஊற்றி வச்சுருக்கேன். இன்றைக்கி நான் அதை அரைக்கிறதுக்கு யூஸ் பண்ணியிருக்கிறது வந்து பார்த்திங்கன்னா பட்டர்ஃப்ளையோட புல்லட் மிக்ஸி ஜார். இது வந்து வாங்கி ஒரு 3 இயர்ஸ் கிட்டே இருக்கும். ரொம்ப சூப்பராக ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் இந்த மாதிரி ஜூஸ் அரைக்கிறதுக்கு, அந்த மசாலா பவுடர்ஸ்லாம் வந்து அரைக்கிறதுக்கு. இது வந்து 2000 ருபீஸ்ன்னு சொல்லி வாங்கியிருந்தேன். இப்போ இதோட லிங்க் வந்து கிடச்சா நான் டிஸ்கிரிப்ஷனில் ஆட் பண்ணுறேன். நீங்கள் விருப்பப்பட்டால் செக் பண்ணி பார்த்து வாங்கிக்கோங்க. அதுக்கப்புறம் ஒரு சின்ன பீட்ரூட், சின்ன கேரட் ரெண்டையுமே நல்லா தோலை நீக்கிட்டு க்ளீன் பண்ணிவிட்டு குட்டி குட்டியாக கட் பண்ணி நல்லா தண்ணி ஊற்றி மிக்சியில் அரைச்சி எடுத்துக்கிட்டேன். பீட்ரூட்டையும் கேரட்டையும் நல்லா ஃபில்டர் பண்ணி தான் நான் வந்து ஆட் பண்ணியிருக்கேன். பட் ஆப்பிள் வந்து இந்த ஃப்ளெஷ்ஷோடு தான் இருக்குது. ஸோ அதை வந்து நான் வடிகட்டினதுக்கப்புறமா அந்த ஆப்பிள் இதோடைய வந்து ஆட் இதை வந்து நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணி ஜூஸ் மாதிரி குடிச்சிடலாம். இல்லைன்னா இந்த ஆப்பிளோட கொஞ்சம் கொஞ்சமாக மிக்ஸ் பண்ணி ஸ்பூன் வச்சு எடுத்து சாப்பிட்டோம் அப்படின்னா அது ஒரு டிஃப்ரெண்ட்டான டேஸ்ட்டில் இருக்கும். ஸோ எனக்கு எல்லாருக்குமே வந்துட்டு ஒரு சிம்பிளான லஞ்ச் மெனு தான். பையனுக்கு வந்து கஞ்சி செஞ்சு கொடுத்துட்டேன். இந்த மாதிரி ஏதாவது சிம்பிளான லஞ்ச் பண்ணுறப்போ ஈவினிங் வந்து ஏதாச்சும் ஒரு ஹெல்த்தியான சுண்டல் வெரைட்டி வந்து பண்ணுவேன். இன்றைக்கி வந்துட்டு வேர்க்கடலை தான் வந்து வேக வச்சுருந்தேன். தள்ளு வண்டியிலலாம் வந்து பார்த்திங்கன்னா இந்த வேர்க்கடலையோட கொஞ்சம் மாங்காய் அப்புறம் இந்த கேரட்லாம் வந்து துருவி போட்டு எடுத்து கொடுப்பாங்க. ஸோ அது வந்து நல்ல வாசனையாக இருக்கும். ஸோ அது மாதிரி ட்ரை பண்ணி பார்க்கலாமேன்னு சொல்லிட்டு இன்றைக்கி வந்து இது செஞ்சுருந்தேன். ரொம்பவே சூப்பராக இருந்துச்சு. கடலை மட்டும் 2 விசில் சேர்த்தாப்பில் விட்டுருந்தேன் அப்படின்னு சொன்னால் இன்னும் நல்லா இருந்திருக்கும், கொஞ்சம் சாஃப்டாக சாப்பிட்றதுக்கு. நான் வந்து இன்டர்மிட்டன்ட் ஃபாஸ்டிங்கில் இருக்கனால 6 மணிக்கெலாம் சாப்பிட்டு முடிச்சிருவேன் இல்லையா. ஸோ ஒரு பெரிய பப்பாளி பழம் இருந்தது, அதை நல்லா கட் பண்ணிவிட்டு ஒரு 5-6 ஸ்லைசஸ் வந்து எடுத்துக்கிட்டேன். அண்ட் கூடயே வந்துட்டு இந்த வேர்க்கடலையும் வந்து எடுத்துக்கிட்டேன். நிறைய பேர் வந்து 6 மணிக்கெலாம் சாப்பிட்டு முடிச்சிடுறீங்களே பசிக்காதான்னு சொல்லி கேட்டிருந்தீங்க. எனக்கு வந்து அப்படியே வந்து பழகிடுச்சு. ஈவினிங் வந்து நல்லா வாக்கிங் போயிட்டு வீட்டுக்கு வந்து ஃப்ரெஷ்அப் ஆயாச்சு. அண்ட் வழக்கம் போல் ஒரு 6000 ஸ்டெப்ஸ் கிட்ட நடந்துட்டேன். டெய்லியுமே வந்து பூ கொஞ்சம் கம்மியாக தான் இருக்கும். அன்றைக்கி வெள்ளிக்கிழமைங்கிறனால பூ அக்கா வந்துட்டு வியாழக்கிழமை வந்து பூ கொடுத்துட்டு போயிடுவாங்க. ஸோ அன்றைக்கி வந்து நிறைய பூ இருக்க மாதிரி இருக்கும். நம்ம சப்ஸ்கிரைபர் நிறைய பேர் பூஜா ரூம் வந்து ரொம்ப அழகாக இருக்குக்கா, ஃபுல் வியூ வந்து காட்டுங்க அப்படின்னு சொல்லியிருந்தீங்க. ஆக்சுவலாக இந்த வீட்டில் வந்து இன்டீரியர் பண்ணும் போது நான் பூஜா ரூம் வந்து தனியாக வந்து பண்ணலை. இந்த பூஜா ரூம் வந்து நாங்கள் மேரேஜ் ஆன புதுசில் பெங்களூரில் இருந்தோம். ஸோ அப்போ வந்து வாங்கினது தான். ஸோ இது வாங்கினதுக்கப்புறம் வந்துட்டு என்னோடய பையன் வந்து எனக்கு கிடச்சான். ஸோ அது வந்து எனக்கு ஒரு லக்கியான பூஜா ரூம்னு சொல்லிட்டு நான் அதை மாற்றவே இல்லை. இப்போ வரைக்கும் இது தான் வச்சுருக்கேன். எப்போயுமே இதுதான் வந்து நான் வச்சுருப்பேன். பூஜை ரூமுக்கு மேலேயும் பூஜை ரூமுக்கு உள்ளேயும் வந்துட்டு சாமி ஃபோட்டோஸ்லாம் வந்து அரேஞ்ச் பண்ணி வச்சுருக்கேன். இந்த சாமி ஃபோட்டோவில் அரேஞ்ச் பண்ணி வச்சுருக்க ஷெல்ஃப்க்கு கீழே வந்து பார்த்திங்கன்னா ஒரு குட்டி ட்ரா ஒன்று இருக்கும். அதில் தான் வந்துட்டு குங்குமம், பத்திக்கட்டு, அப்புறம் இந்த சாம்பிராணி இதெல்லாம் வந்து போட்டு வச்சுருக்கேன். இப்போ நான் காட்டின ஒரு டூல் வந்து பார்த்திங்கன்னா திரி வந்து தூண்டி விடுறது. இப்போ கடைசியாக போத்தீஸ் போயிருந்தேன்னு சொன்னேன் இல்லையா. ஸோ அங்கே வந்து வாங்கியிருந்தேன். பட் அது வீடியோவில் வந்து ஷேர் பண்ண மறந்துட்டேன். அதுக்கு கீழே வந்துட்டு ஒரு 2 டோர் மாதிரி இருக்கும். அதுக்குள்ளே வந்துட்டு நம்ம இந்த கார்த்திகைக்கு பொறுத்த போகிற விளக்கு இதெல்லாம் இருக்கும் இல்லையா. ஸோ அது தீப்பெட்டி, அப்புறம் எண்ணெய்,
அப்புறம் பூஜை ரூம் க்ளீன் பண்ணுறதுக்குமே தனியாக ஒரு ப்ரஷ் வந்து வச்சுருப்பேன். அது அப்புறம் கொஞ்சம் திங்ஸ் இதெல்லாம் வந்து அதுக்குள்ளே ஸ்டோர் பண்ணி வச்சுருக்கேன். எல்லாமே பூஜை ரூம் ரிலேட்டடான திங்ஸ் தான் உள்ளே இருக்கும். இந்த சாமி ரூம் கபோர்ட் நமக்கு செஞ்சு கொடுத்தவங்க வந்து பார்த்திங்கன்னா கர்நாடகாவில் ஒரு சின்ன குட்டியான ஒரு ஃபர்னிச்சர் ஷாப் வச்சுருக்க ஒருத்தர் தான். பட் அவங்களோட டீட்டெயில்ஸ் இந்த கடை எல்லாமே வந்து எனக்கு மறந்து போச்சு. ஏன்னா இது வந்து ஒரு 5 இயர்ஸ் முன்னாடி செஞ்சோம் அப்படிங்கிறனால. ஸோ அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், இந்த விளாக் வந்து இதோட முடியுது. அண்ட் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு சொல்லி நம்புகிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் இன்னும் நம்ம சேனல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. மீண்டும் ஒரு சூப்பரான வீடியோவில் உங்களை மீட் பண்ணுறேன். தேங்க்யூ.